பெண் பிள்ளைகளை பெற்ற எந்த தந்தைக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. சோகத்தில் மூழ்கிய கிராமம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருந்தால், மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அடுத்த புளியந்துறை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாய கூலி தொழிலாளி 70 வயதான வில்லு. இவருடைய மகள் 25 வயதான அருள்ஜோதி. சென்னையில் பணிபுரிந்து வந்த அருள்ஜோதி திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பாரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரி தமிழரசன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காரு. அவருடன் குடும்பம் நடத்தியும் வந்திருக்காரு. இந்த நிலையில் தற்போது 6 மாத கர்ப்பிணியாக இருந்த அருள்ஜோதி நேற்று முன்தினம் சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிரிழந்து கிடந்திருக்காரு. இந்த தகவலை அறிந்த அவரது சகோதரர் அவருடைய சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்காங்க. அதன் பேரில் காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டும் வந்திருக்காங்க. இந்த சூழலில் அருள்ஜோதி இறந்த தகவலை மயிலாடுதுறை மாவட்ட புளியந்துறை கிராமத்தில் இருக்கும் அவருடைய தந்தை வில்லுவுக்கு தெரிவிக்கப்பட்டது. கர்ப்பிணியாக இருந்த மகள் திடீரென இறந்தது தகவல் அவருக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் உச்சக்கட்ட சோகத்தில் உறைந்து போன அவர் புளியந்துறை கிராமத்தில் உள்ள தனது வீட்டில் திடீரென மயங்கி விழுந்து அங்கேயே அவர் பரிதாபமாக உயிரும் இழந்திருக்காரு. மேலும் சென்னையில் இருந்து உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் புளியந்துறை கொண்டு வரப்பட்ட நிலையில் ஒரே வீட்டில் தந்தை மற்றும் மகளின் உடல்கள் அருகருகே வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து உறவினர்கள், நண்பர்கள், கிராம மக்கள் அனைவரும் சோகத்தில் கதறி அழுதிருக்காங்க. கர்ப்பிணி மகள் இறந்த அதிர்ச்சியில் தொழிலாளி உயிரை விட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. புதிதாக காதல் திருமணம் ஆனவர்களுக்கு இடையே ஒருவருக்கொருவர் புரிதல்கள் இன்றி சண்டைகள், சச்சரவுகளும், விட்டு கொடுத்து போகும் தன்மை இல்லாமை, வாழ்க்கை குறித்த சரியான அறியாமை இல்லாமை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி வருகின்றன. பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து வைக்கும் கணவன் மனைவிகளுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டால் சமாதானம் செய்ய உறவுகள் வருகிறது. நல்ல விஷயங்களை எடுத்து கூற பலர் வருகிறார்கள். விட்டு கொடுத்து செல்வது பற்றியும் உறவுகளுக்கிடையே புரிதல்கள் பற்றியும் பக்குவமாக பேசி புரிய வைக்கவும் முயற்சிக்கிறார்கள். ஆனால் காதல் திருமணத்தை பொறுத்தவரை இவரது வீட்டில் ஏற்றுக்கொண்டாலும் நீயாகத்தானே போய்விட்டாய் என்று இரு வீட்டாரும் ஒதுக்கிக் கொள்ளும் நிலை உள்ளது. ஒருவேளை தம்பதிக்கு இடையே புரிதல் இல்லாமல் போனாலும் அது பெரிய சிக்கலாக மாறுகிறது. சில நேரங்களில் நினைத்தே பார்க்க முடியாத முடிவையும் இருவருமே செய்கிறார்கள். காதலை தேர்வு செய்த வேகத்தை விட திருமணம் செய்வதில் முடிவெடுத்த வேகத்தை விட வாழ்க்கையை முடித்துக் கொள்வதில் அதீத வேகத்தை காட்டுகிறார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.